குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. டுடே நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புது நண்பர் வந்திருக்காரு. இவர் பார்க்குற ஒரு 2 days 3 days இந்த காக்கா வந்துகிட்டே இருக்குது. ஸோ நேற்று முட்டு விட்டப்போ இன்றைக்கி மலர்ந்துருச்சு. ஸோ காலையில் நான் வேகமாக எழுந்து பெருமாள் கோயில் போயிட்டு வந்தேன். ஸோ லைட்டாக மழை தூரிகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நைட்லேருந்து தோணிகிட்டே இருந்துச்சு பெருமாள் கோயில் போகணுன்னு, ஏன்னு தெரியல. ஸோ அங்கே போனோன்னா அந்த நம்மால் வர சிலையில் பெயிண்டிங் அவ்வளோ அழகாக அத்தனை சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவாக பொறுமையாக நிதானமாக கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வரைஞ்சிருந்தாங்க. ஸோ உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக வர்றாங்க. சளி காய்ச்சல்னு சொல்லியிருந்தாங்க. வரையில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு. ஸோ தக்காளி புதினா கொஞ்சம் சிக்கன் மட்டும் ஒரு 1/2 kg தம்பி நேற்று கேட்டிருந்தாங்க. பட் செவ்வாய்க்கிழமை நம்ம சாப்பிடலாம் செஞ்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். விருந்தாடி வேறு வராங்களா, ஸோ அதனால் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா திருவான்றம் சிக்கன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது வெங்காய சிக்கன் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் குக் பண்ணிவிட்டேன். வேறு லெவல் டேஸ்ட்டு. பெரிய இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் தேவையில்லை. ஸோ 1/2 kg வந்து நான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு குட்டி பீஸை சாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோடய ஜூசினஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். சீக்கிரம் குக் ஆகும், அது மசாலா சீக்கிரம் ஆட் ஆகும். காலை டைமில் இல்லை, எனக்கு டைமு வேறு இல்லைல்ல, அதனால் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வாங்கிட்டு வந்துருந்தேன். தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ஸோ ஒரு 6 வரமிளகாய், இது அவ்வளோவா காரம் இருக்காது. பட்டை, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். ஸோ நல்லா வந்து மிக்சியில் கிரைண்டர் பண்ணணும். ஃபைன் பவுடர் அடிக்காமல் கொரப்பாக அரைச்சிட்டு தண்ணியில் பவுலில் வந்து சிக்கன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த பவுடரை கொட்டி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா குழம்புக்கும் போடுவோம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் தான். ஸோ ஏன்னா அது காரம் அவ்வளோவா இருக்காது அந்த மிளகாயில், ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வந்து மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுருங்க. ஸோ இது தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட்டை போட்டு சோம்பு போட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நச்சு போட்டுக்கோங்க, அதோட அரோமா சூப்பராக இருக்கும். பட் திருவான்றம் சிக்கனில் இந்த மேக்னேட் பண்ணதை தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து ஆட் பண்ணணும். பட் நான் மறந்துட்டேன் அவசரத்தில். ஸோ இதுவும் கூட நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கடைசியாக வந்து ரசத்தோடு சாப்பிடுவோம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.